இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்துமே கற்பனைக்கே. ஒரு மர்மமான கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில பேய் பயத்தில எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சாதாரண நாள் போல, ஆனால் இந்த வரைபடம் அது என்னை அழைக்கிறது. மர்மத்தில் மூடப்பட்ட ஒரு மறக்கப்பட்ட கிராமம். இந்த கிராமம் பற்றிய வதந்திகள் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டது. மக்கள் சொல்லும் பேய் உண்மையா இல்ல யாரோ உருவாக்கிய கதைதானா? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த வாடிவேலம் பாளையம். எல்லாரும் பேய் பையன் சொல்லி குலுங்குற ஊர். ஆனா நான் உண்மையை கண்டுபிடிக்காம போக மாட்டேன். அமைதி, ஆனா அந்த அமைதியில பயம் கலந்திருக்கே. இங்குள்ள வீடுகள்லாம் காலியா இருக்கு போல, ஆனா யாரோ என்கிட்டே பார்த்து கொண்டிருப்பது மாதிரி இருக்கு. இந்த வீடு தான் பேய் இருப்பதற்கான மையம் என்று சொல்லுகிறாங்க. பூட்டுகள் எல்லாம் உடைஞ்சிருக்கு, ஆனால் உள்ள யாரோ வாழ்ந்த தடயம் தான் தெரிகிறது. சத்தம் யாரோ கதவை தட்டுற மாதிரி. பயப்படுறதுக்கு காரணம் இருக்குமா? நான் உண்மையை கண்டுபிடிக்காம போக மாட்டேன். எல்லா வீட்லயும் விளக்குகள் அணைஞ்சிருக்கு. கிராமம் முழுக்கே பேய் பயத்துல தான் இருக்காங்க போல, ஆனா யாருமே நேர்ல தெரியல. கல்லறை அருகே எப்பவும் மர்மங்கள் இருக்கும். இங்கேதான் மக்கள் பேய் பார்த்ததா சொல்றாங்க. ஆனா இது யாரோவோடு கூட்டு வேலை மாதிரி இருக்கு. அந்த நிழல் மனிதனா பேயா? என்னை ஏமாத்த முடியாது. நான் சத்தியத்தை தேடுவேன். இந்த ஒளி மனித உருவம் மாதிரி. இது பேயா இல்லைன்னா யாராவது மறைஞ்சிருப்பாங்களா? சமீபமா போய் தான் தெரிய வரும். ஒரு திட்டம் தான். பேய் என்ற பெயர்ல யாரோ கிராமத்தை பயமுறுத்துறாங்க. அவர்களோட முகம் காட்டணும். நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணமா? பேய் கதை சொல்லி மக்களை ஓட செய்தீங்களா? உங்க அச்சுறுத்தல் இப்ப முடிஞ்சுதான். பயம் இல்ல, உண்மை வெளிச்சம் வந்தா இந்த சூழ்ச்சியே கரையும். இந்த கிராமத்துல ராஜ வாள் இருக்கு. அத திருடத்தான் சிலர் பேய் கதையா காட்டுறாங்க. உண்மையை காப்பாற்றுறதுக்கு நான் பின்வாங்க மாட்டேன். நீங்க பயத்தை ஆயுதமாக்குனீங்க, ஆனா நான் உண்மையை ஆயுதமாக்குறேன். கிராமத்துல பேய் கிடையாது, உண்மை மட்டும்தான் வாழும். அச்சத்துக்கு ஃபுல் ஸ்டாப். கர்ண, நாங்க உங்களால தான் மீண்டோம். நீங்க இல்லாம நாங்க பயத்துல அழிந்திருப்போம். இப்போ எங்களுக்கு புதுசா வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஏன்னு சொன்னாலே பேய் இல்லை, மனசுலயும் கிராமத்துலயும் உண்மை இருந்தா பயம் ஓடி போயிடும். அதான் நான் நிரூபிச்சேன். இது முடிவல்ல, ஒரு தொடக்கம். இனி எந்த கிராமத்துக்கும் பயம் வரக்கூடாது. நான் எப்போதும் உண்மைக்காக நிற்பேன்.